மீகா அதிகாரம் 1. யூதாவின் அரசர்களான யோத்தாம், ஆகாசு, எசேக்கியா ஆகியவர்களின் காலத்தில் மொரசேத்தைச் சார்ந்த மீகாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. அவர் சமாரியாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட காட்சி இதுவே. சமாரியாவையும் எருசலேமையும் பற்றிய ஓலம். மக்களினங்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். நிலவுலகே, அதில் உள்ளவையே, செவி கொடுங்கள். தலைவராகிய ஆண்டவர் தம் திருக்கோவிலில் இருந்து உங்களுக்கு எதிராக சான்று பகரப் போகிறார். இதோ, ஆண்டவர் தாம் தங்குமிடத்திலிருந்து புறப்பட்டு வருகின்றார். அவர் இறங்கி வந்து நிலவுலகின் மலையுச்சிகள் மிதிபட நடப்பார். நெருப்பின் முன் வைக்கப்பட்ட மெழுகு போலவும் பள்ளத்தாக்கில் பாய்ந்தோடும் வெள்ளம் போலவும் அவர் காலடியில் மலைகள் உருகி போகும், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். யாக்கோபின் குற்றத்தை முன்னிட்டும் இஸ்ரேல் குடும்பத்தாரின் பாவங்களை முன்னிட்டுமே இவையெல்லாம் நேரிடும். யாக்கோபின் குற்றத்துக்கு காரணம் யாது? சமாரியா அன்றோ? யூதாவின் தொழுகை மேடுகளுக்கு காரணம் யாது? எருசலேம் அன்றோ? ஆதலால் சமாரியாவை பாழடைந்த மண்மேடாகவும் திராட்சை நடும் தோட்டமாகவும் செய்திடுவேன். அதன் கற்களை பள்ளத்தாக்கில் உருட்டிவிட்டு அதன் அடித்தளங்கள் வெளியிலே தெரியும்படி செய்வேன். அதன் செதுக்கு படிமங்கள் எல்லாம் துகள் துகளாக நொறுக்கப்படும். அதன் பணியங்கள் எல்லாம் நெருப்பினால் சுட்டெரிக்கப்படும். அதன் சிலைகளை எல்லாம் உடைத்து கற்குவியல் ஆக்குவேன். ஏனெனில் விலைமகளுக்குரிய பணயமாக அவை சேர்க்கப்பட்டன. விலைமகளுக்குரிய பணயமாகவே அவை போய்விடும். இதை முன்னிட்டே நான் ஓலமிட்டு கதறி அழுவேன். வெறுங்காலோடு ஆடையின்றி திரிவேன். குள்ளநெறிகளைப் போல் ஊளையிடுவேன். நெருப்பு கோழி போல் கதறி அழுவேன். ஏனெனில் சமாரியாவின் புண் ஆறாது, யூதா வரையிலும் அது படர்ந்து விட்டது. என் மக்களின் வாயிலாம் எருசலேமையும் வந்து எட்டியுள்ளது. எதிரி எருசலேமின் அருகில் வந்துள்ளான். காத்தில் இதை அறிவிக்க வேண்டாம், கதறியளவும் வேண்டாம். பெத்லெயப்ராவில் புழுதியில் விழுந்து புரளுங்கள். சாபீரில் குடியிருப்போரே, ஆடையின்றி மானக்கேடுற்று அகன்று போங்கள். சானானின் குடியிருப்போரும் வெளியே வருவதில்லை. பெத்தெத்சலிலும் புலம்பல் எழும்பும். அங்கு உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்காது. மாரோத்தில் குடியிருப்போர் நன்மை வருமென ஆவலோடு காத்திருக்கின்றனர். ஏனெனில் தீமை ஆண்டவரிடம் இருந்து இறங்கி எருசலேமின் வாயில் மேல் விழுந்தது. லாக்கீசில் குடியிருப்போரே, விரைந்தோடும் குதிரைகளை தேரிலே பூட்டுங்கள். மகள் சீயோனின் பாவத்துக்கு ஊற்று நீங்களே. இஸ்ரேலின் குற்றங்கள் முதலில் காணப்பட்டது உங்களிடம்தான். ஆதலால் மொரசேத்து காத்துக்கு நீ சீதனம் கொடுப்பாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரேல் அரசர்களை ஏமாற்றிவிடும். மாரேசாவில் குடியிருப்போரே, கொள்ளைக்காரன் ஒருவன் உங்கள் மேல் திரும்பவும் வரும்படி செய்வேன். இஸ்ரேலின் மேன்மை அதுல்லாமில் ஒளிந்து கொள்ளும். உங்கள் அருமை பிள்ளைகளுக்காக துக்கம் கொண்டாட உங்கள் தலையை மொட்டையடித்து கொள்ளுங்கள். கழுகை போல் முற்றிலும் மொட்டையடித்து கொள்ளுங்கள். ஏனெனில் அவர்கள் உங்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள்.